We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. மும்பை டீம் இதுவரை நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் ஒரு தடவை கூட குஜராத் டீமை வின் பண்ணது கிடையாது. இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. கரண்டா 9th பிளேஸ்ல இருக்காங்க. பட் ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டீமுடைய ஸ்டார் பவுலர் குஜராத் டீம் இருக்கக்கூடிய எல்லா பேட்டர்ஸ்க்கு எதிராகவும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது எந்த பவுலர் எந்த அளவுக்கு இந்த போட்டியில இம்பாக்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, டீடைலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோல குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 30யோட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 20th ஏப்ரல் மண்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது, நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனல்ல டெய்லியும் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோல வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி மேக் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கையில நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும், ஷேர் ஆகட்டும், கண்டிப்பா என்ன வந்து மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனல்ல இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்தான ஸ்டாட்ஸ் அங்கே தான் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அது போக ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸும் அங்கே தான் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அதில் மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 8 முறை பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 5-3ன்னு குஜராத் டீம் லீட் பண்றாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் 7 மேட்சஸ் பிளே பண்ணதுல 5-2ன்னு குஜராத் டீம் லீட் பண்றாங்க. இந்த கிரவுண்ட்ல இதுவரை இந்த ரெண்டு அணிகளும் மோதின 4 போட்டிகள்லையுமே குஜராத் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. மும்பை டீம் ஒரு தடவை கூட வின் பண்ணது கிடையாது. இந்த ஸ்டாட்ஸை வந்து நீங்க நோட் பண்ணுங்க. குஜராத் டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல இதுவரை 25 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 14 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் வந்து டீசெண்டா இருக்கு. இதுவே மும்பை டீம் இங்க பிளே பண்ண 7 மேட்சஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப புவரா இருக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு. நெக்ஸ்ட் பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் பேட்டிங்க்கு சாதகமா இருந்திருக்கு. இந்த சீசன்ல இதுவரை இங்க 2 மேட்ச் நடந்திருக்கு. அதுல முதல் மேட்ச்ல ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் 200 கிராஸ் பண்ணிருக்காங்க. இதுவே செகண்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா கேகேஆர் ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது 180 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சுது. பட் அந்த பிச்சும் பார்த்தோம்னா 200+ விக்கெட் தான். பட் கொல்கத்தா டீம் சரியா பர்ஃபார்ம் பண்ணல. அது மட்டும் இல்லாம குஜராத் டீமுடைய பவுலிங் சூப்பரா இருந்துச்சு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பிச் கண்டிஷன் அதே போல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸ்ட்ராங்கரான பேட்டிங் டீம் இங்க ஃபர்ஸ்டா பேட் பண்ணாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா 200+ அடிக்கலாம். அடுத்ததா டாஸ் ரன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா லாஸ்டா நடந்த 15 நைட் கேம்ஸ்ல 12 மேட்சஸ்ல டாஸ் வின் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணிருக்காங்க. பட் அது வந்து சக்சஸா அவங்களுடைய டீமுக்கு திரும்பிச்சா அப்படின்னு கேட்டா அது வந்து நடக்கல நிறைய மேட்சஸ்ல. ஏன்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் தான் அதிகம் வின் பண்ணிருக்காங்க. இங்க டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீமை 200க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும். இப்போ லாஸ்ட் மேட்ச்ல குஜராத் டீம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கும்போது சேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு மாறா 220க்கு மேல ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் அடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது சேஸ் பண்றது ரொம்பவே டிஃபிகல்ட் ஆயிரும். அடுத்ததா வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் 2 இயர்ஸா இங்க நடந்த 15 நைட் கேம்ஸ்ல ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் 9 போட்டியிலும், செகண்டா பேட் பண்ண டீம் 6 போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 184ம், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 173ம் இருக்கு. ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 201 இருக்கு. பேட்டிங் ஆவரேஜ் 27 இருக்கு. டீசெண்டா இருக்கு இங்க. நெக்ஸ்ட் வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே இந்த கிரவுண்ட்ல லாஸ்ட் 2 இயர்ஸா நடந்த 15 நைட் கேம்ஸோடைய ஸ்டாட்ஸ். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில பிளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த் கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 8.7ம், மிடில் ஓவர்ஸ்ல 9.1ம் இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 10.7 இருக்கு. ஓவராலா 3 ஃபேஸ்லயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லயுமே அதிகமாக விழுந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.2 தான் இருக்கு. அந்த அளவுக்கு பெருசா விக்கெட்ஸ் விழுகல. இதை பத்தி நான் லாஸ்ட் குஜராத் மேட்சோட ப்ரிவியூல சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த 15 மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் குஜராத் டீம் தான் ஃபர்ஸ்டா பேட் பண்ணியிருக்காங்க. குஜராத் டீமுடைய டாப் ஆர்டர் பத்தி நம்மளுக்கு தெரியும். பொறுமையா ஆடுவாங்க, விக்கெட்டை இழக்காம ஆடுவாங்க. லாஸ்ட் சீசன்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க. அதனாலதான் அந்த அளவுக்கு பெருசா விக்கெட்ஸ் விழுகல. ஒருவேளை சுமாரான பேட்டிங் என்ன வச்சிருக்கிற டீம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு லக்னோ,
சென்னை சீக்கிரமாக அவுட் ஆவாங்க அந்த பவர் பிளே ஓவர்ஸ்லேயே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டீம் இங்கே ஃபஸ்ட்டாக பேட் பண்ணாங்க அப்படிங்கும் போது அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது பவர் பிளே ஓவர்ஸில் விழுகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீமை சூஸ் பண்ணணும். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா இங்கேயும் 3 ஃபேஸில் பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸில் 8.9 மிடில் ஓவர்ஸில் 9.5 இருக்குது. டெத் ஓவர்ஸில் 9.3 இருக்குது. பார் ஸ்கோருக்கு மேலே இருக்கக்கூடிய டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஓவர்ஸில் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் ரன் ரேட் கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. அதனால தான் வந்து டெத் ஓவர்ஸில் கொஞ்சம் கம்மியாக காமிக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸில் தான் அதிகமாக விழுந்திருக்கு. அது போக பவர் பிளே ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.6 இருக்குது. ஒரு வல்னரபிளான டீம் இங்கே செகண்டாக பேட் பண்ணாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த பவர் பிளே ஓவர்ஸில் விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 76.3 இருக்குது. இதுவே பால்ஸ் ஃபேஸ்ட் பர் இன்னிங்ஸ் வந்து பார்த்தோம்னா 48 இருக்குது. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து 48 பால்ஸ் ஆவரேஜாக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 160+ இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இங்கே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. அதுக்கான ரீசனும் குஜராத் தான். குஜராத் டீமோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் லாஸ்ட் சீசன்லாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் ஹையாக காமிக்குது. 64.4% ஆஃப் ரன்ஸ் வந்து டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 26% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 9% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 53யும் ஆவரேஜாக பால்ஸ் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா 35 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 150+ தான் ஆடிருக்காங்க. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் பார்த்தோம்னா இதில் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் இங்கேயும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் தான். பட் அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தது போல இல்லை. 47% ஆஃப் ரன்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸும் கிட்டத்தட்ட அதே அளவுக்கு எடுத்திருக்காங்க. 43% ஆஃப் ரன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா பார் ஸ்கோருக்கு மேலே இருக்கக்கூடிய டோட்டலை சேஸ் பண்ணிட்டு போகும்போது பார்த்தோம்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்குது. குறிப்பாக வந்து பவர் பிளே ஓவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் வந்து அவுட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மிடில் ஓவர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மிடில் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 10.3% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. நான் எப்பவும் சொல்றது ஒரு ஃபேண்டசி பிளேயருக்கு ஸ்டாட்ஸ் அதுக்கப்புறம் கேம் அவேர்னஸ் இந்த ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கேம் அவேர்னஸ்னா என்ன அப்படின்னு சில பேர் வந்து கேட்குறீங்க. இந்த கேம் அவேர்னஸ்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஓப்பனர் இருக்காரு, அவருக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டாட்ஸ் ரொம்ப புவராக இருக்குது. அன்னைக்கான போட்டியில் எடுத்து வெளியே வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்போம். பட் அன்னைக்கான போட்டியில் பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்தோம்னா பேட்டிங்க்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு இருக்கும். அது போக வந்து பார்த்தோன்னா சில டைம் ஆப்போனன்ட் டீமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கரான பவுலர் அவருக்கு வந்து இன்ஜுரி ஆயிரும், அவர் வந்து ப்ளே பண்ண மாட்டார். இந்த மாதிரியான சமயத்தில் பார்த்தோம்னா நம்ம அந்த பிளேயர் அவருக்கு வந்து ஸ்டாட்ஸ் வீக்காக இருந்தாலும் அவரை நம்ம வந்து பிக் பண்ணணும். ஏன்னா அந்த பிச் கண்டிஷன் பேட்டிங்க்கு சாதகமாக இருக்குது. அதுவும் போக ஆப்போனன்ட் டீமில் இருக்கக்கூடிய ஸ்டார் பவுலர் வந்து இல்லை. அப்படி இருக்கும்போது அன்னைக்கான போட்டியில் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த கேம் அவேர்னஸ் வந்து இருக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. நம்மளுடைய வீடியோஸை டெய்லியும் பார்க்கறது மூலமா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேம் அவேர்னஸ் இருந்துச்சு அப்படிங்கும்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபேண்டசி பிளேயராக வர முடியும். நெக்ஸ்ட் பேஸ் வர்சஸ் ஸ்பின் ரெக்கார்டு வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருந்திருக்கு. 70% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 30% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 133 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் 51 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 68 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸில் 65 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஈக்குவலாக எடுத்திருக்காங்க. பட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் பெட்டராக இருக்குது. இதுவே ஸ்பின்னர்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 24 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸில் 27 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் செகண்ட் இன்னிங்ஸில் பெட்டராக இருக்குது. ஒவ்வொரு 19 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்ததா குஜராத் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். குஜராத் டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 6 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 6th பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் KKR இதே கிரவுண்டில் 5 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸில் ஜெயிச்சு ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்ததா குஜராத் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், கிளென் பிலிப்ஸ், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் திவாத்தியா, ஷாருக் கான், ரஷீத் கான், ரபாடா, அசோக் சர்மா, முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல முகமது சிராஜ், ரபாடா, அசோக் சர்மா. மிடில் ஓவர்ஸ்ல ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர், முகமது சிராஜ். டெத் ஓவர்ஸ்ல ரபாடா, அசோக் சர்மா அண்ட் பிரசித் கிருஷ்ணா.
டெத் ஓவர்ஸ்ல பிரசித் கிருஷ்ணா 2 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா குஜராத் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுதர்ஷன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 தடவை ஸ்டாட்ஸ்மே நல்லா இருக்கு. மும்பை டீமுக்கு 42 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 50 ஆவரேஜும் இருக்கு. 250 அடிச்சிருக்காரு மும்பை டீமுக்கு அவர் பிளே பண்ண 6 இன்னிங்ஸ்ல. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ட்ரெண்ட் போல்ட் அவர் 2 தடவை இவர் அவுட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா பூம்ரா ஒரு முறை அவுட் பண்ணியிருக்காரு. மற்ற மும்பை பவுலர்ஸ்க்கு எதிராக இவர் அவுட் ஆனதில்லை. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா எல்லா பவுலர்ஸ்க்கு எதிராகவும் நல்லா தான் இருக்கு. பூம்ராவோட பால்ல மட்டும் கொஞ்சம் சுமாரா இருக்கு. நெக்ஸ்ட் சுப்மன் கில் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்கு. ஆவரேஜ் பார்த்தோம்னா 35 இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 129 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மும்பை டீமுக்கு இதே கிரவுண்ட்ல தான் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கிரவுண்ட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஆவரேஜ் 60 இருக்கு. டோட்டலாக இங்கே 650s 400s அடிச்சிருக்காரு. மோஸ்ட்லி ஃபர்ஸ்டாக பேட் பண்ணும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த கிரவுண்டில். மேட்சப்ஸில் பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பட் பிளேயர் மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. கிட்டத்தட்ட மும்பை டீமில் இருக்கக்கூடிய எல்லா பவுலர்ஸ்க்கு எதிராகவும் அவுட் ஆயிருக்காரு. இதில் அதிகபட்சமாக சஹார் அண்ட் ஹர்திக் பாண்டியா இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 4 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட், ஷர்துல் தாகூர் அண்ட் பூம்ரா இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 2 டைம்ஸும், அதுக்கப்புறம் சாண்ட்னர் அண்ட் மார்க்கண்டே இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஒரு தடவையும் அவுட் ஆயிருக்காரு. இதுல ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா ட்ரெண்ட் போல்ட், அதுக்கப்புறம் ஜாஸ்பிரிட் பும்ரா அண்ட் பாண்டியா இந்த 3 பேர்த்துக்கு ரொம்ப சுமாரா இருக்கு. அதுவும் குறிப்பா ஹர்திக் பாண்டியாவோட பால்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அவரு ஃபேஸ் பண்ண 23 பால்ஸ்லயே 4 தடவை ஹர்திக் பாண்டியாவோட பால்ல அவுட் ஆயிருக்காரு. இந்த மேட்சப்ஸை நீங்க நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஜாஸ் பட்லர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. மும்பை டீமுக்கு ஆகட்டும், அதே போல இந்த கிரவுண்ட்லயும் 50+ ஆவரேஜ் இருக்கு. டோட்டலா 4 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு மும்பை டீமுக்கு. இதுவே இந்த கிரவுண்ட்ல 3 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. ரெக்கார்ட்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மெயினா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஜாஸ்பிரிட் பும்ரா அவருடைய பால்ல அதிகபட்சமா 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் ரொம்ப சுமாரா இருக்கு, 100க்கு கீழே இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா அண்ட் தாகூர் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் சாண்ட்னருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஜாஸ்பிரிட் பும்ரா அவர் மட்டும்தான் இவருக்கு த்ரெட்டா இருப்பாரு இந்த மேட்ச்ல. நெக்ஸ்ட் கிளென் பிலிப்ஸ் பேட்டிங் ஸ்டாட்ஸ் ரொம்ப சுமாரா தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. மெயினா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் சைனாமேன் பவுலர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங் மேட்சப் சுமாரா தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா மிச்சல் சாண்டர் அவருடைய பால் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா அண்ட் ட்ரெண்ட் போல்ட் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு கிளென் பிலிப்ஸ். அடுத்ததா வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் ஸ்டாட்ஸ் எல்லாம் சுமாரா தான் இருக்கு. மும்பை டீமுக்கு அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 48 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா மும்பை டீமுக்கு 11 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஜாஸ்பிரிட் பும்ரா இவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாரா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ட்ரெண்ட் போல்ட், ஹர்திக் பாண்டியா அண்ட் மிச்சல் சாண்ட்னர் இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு வாஷிங்டன் சுந்தர். நெக்ஸ்ட் ராகுல் திவாத்தியா பேட்டிங் ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. அதிகபட்சமாக 22 ரன்ஸ் அடிச்சிருக்காரு மும்பை டீமுக்கு. அதுக்கப்புறம் பவுலிங்ல பார்த்தோம்னா 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ஷர்துல் தாகூர் அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா ஜாஸ்பிரிட் பும்ரா அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு ராகுல் திவாத்தியா. நெக்ஸ்ட் ஷாருக் கான் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல ஒரே ஒரு போட்டியில மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 58 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல இதே கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ஹர்திக் பாண்டியா, பூம்ரா, சஹார் அண்ட் மார்க்கண்டே இந்த 4 பேர்த்துடைய பால்லையும் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ரஷீத் கான் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா மும்பை டீமுக்கு ஒரு மேட்ச்ல பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 79 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவருடைய ஐபிஎல் கேரியர்ல அதிகபட்ச ஸ்கோரை மும்பை டீமுக்கு தான் பதிவு செஞ்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா 18 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு மும்பை டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல 26 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 27 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஜாஸ்பிரிட் பும்ரா அவருடைய பால்ல 4 முறை அவுட் ஆயிருக்காரு. 13 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதுலேயே 4 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஷர்துல் தாகூர் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு ரஷீத் கான். இந்த போட்டியில பார்த்தோம்னா ரஷீத் கான் பவுலிங்ல இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிச் கண்டிஷன் மற்றும் ஸ்லைட்டா ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிற பட்சத்துல இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா மும்பை டீம்ல இருக்கக்கூடிய நிறைய பேட்டர்ஸ்க்கு எதிராக
நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதில் குவிண்டன் டிகாக்கை அதிகபட்சமாக 4 முறை அவுட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா அண்ட் ரிக்கில்டன் இந்த 3 பேர்த்தையும் ஈச் 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. 6 பால் வீசி அதுலேயே வந்து 2 முறை அவுட் பண்ணியிருக்காரு ரிக்கில்டனை. அதுக்கப்புறம் ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் அவர் வந்து 1 முறை அவுட் பண்ணியிருக்காரு. இதில் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு, அதுக்கப்புறம் ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் அண்ட் ரிக்கில்டன் இந்த 3 பேருக்கும் சுமாராக தான் இருக்குது. திலக் வர்மா கூட பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து சுமாராக தான் இருக்குது இவருடைய பாலில். ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம டீமில் இருப்பார். அதே சமயம் பிச் கண்டிஷன் இவருக்கு ஃபேவரபுளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா ரபாடா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 தடவை ஸ்டாட்ஸ்மே நல்லா இருக்குது. மும்பை டீமுக்கு 13 இன்னிங்ஸில் 14 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 14 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 17 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இருக்குது. மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்குது. அடுத்ததாக அசோக் சர்மா இந்த கிரவுண்டில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 9 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் முகமது சிராஜ் மும்பை டீமுக்கு 15 இன்னிங்ஸில் 13 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 14 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக இருக்குது. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் கேரா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கடைசியாக பார்த்தோம்னா பிரசித் கிருஷ்ணா இவர் மும்பை டீமுக்கு 11 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 13 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 22 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காரு ஆப்போனன்ட் டீமில். இந்த போட்டியில் ரோஹித் சர்மா அகெயின் இல்லை அப்படிங்கும்போது 2 ஓப்பனர்ஸும் லெஃப்ட் ஹேண்டராக இருக்காங்க. ஸோ இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். அடுத்ததா மும்பை டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். மும்பை டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 9th பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் ரொம்ப சுமாராக இருக்குது, மைனஸில் இருக்குது. தொடர்ச்சியாக 4 போட்டியில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த சீசனுடைய முதல் மேட்ச் கேகேஆர் டீமுக்கு மட்டும் ஜெயிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் மும்பை டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். குவிண்டன் டிகாக், ரியான் ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட், நமந்தர், மயங்க் ராவத், ஷர்துல் தாகூர், தீபக் சஹார், ஜாஸ்பிரிட் பும்ரா அண்ட் கசன்ஃபர். இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னாலும் ரோஹித் சர்மா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் அந்த இன்ஜுரி அறிவிக்கும் போதே அட்லீஸ்ட் 2 மேட்சாவது விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த போட்டியிலும் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் தீபக் சஹார், ஜாஸ்பிரிட் பும்ரா, கசன்ஃபர். மிடில் ஓவர்ஸில் கசன்ஃபர், ஹர்திக் பாண்டியா, ஷர்துல் தாகூர், மயங்க் ராவத். டெத் ஓவர்ஸில் ஜாஸ்பிரிட் பும்ரா, ஹர்திக் பாண்டியா அண்ட் ஷர்துல் தாகூர். டெத் ஓவர்ஸில் மோஸ்ட்லி ஜாஸ்பிரிட் பும்ரா அவர் தான் வந்து 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் மும்பை டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவிண்டன் டிகாக் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் வந்து சுமாராக தான் இருக்குது. குஜராத் டீமுக்கு 4 மேட்சஸில் பேட் பண்ணி 94 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்சில் 70 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 7 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 292 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. ஆவரேஜ் 40+ இருக்குது. மேட்சப்ஸில் பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப்புக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் ரஷீத் கான் அவருடைய பாலில் அதிகபட்சமாக 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 2 டைம்ஸும், ரபாடா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைமும் அவுட் ஆயிருக்காரு. இதில் பார்த்தோம்னா வாஷிங்டன் சுந்தர் அவருடைய பாலில் ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு கீழே இருக்குது. நெக்ஸ்ட் ரியான் ரிக்கில்டன் குஜராத் டீமுக்கு இதுவரை 2 மேட்ச் ப்ளே பண்ணி 8 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 6 மேட்சஸில் பேட் பண்ணி 173 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 61 ரன்ஸும் இருக்குது. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கிறவும் ஸ்டாட்ஸும் இருக்குது, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா முகமது சிராஜ் அண்ட் ரஷீத் கான் இந்த 2 பேருத்துடைய பாலில் ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக இருக்குது. குறிப்பாக சிராஜோட பால் பார்த்தோம்னா 9 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி அதுலேயே 2 முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் சூரியகுமார் யாதவ் குஜராத் டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 7 இன்னிங்ஸில் டோட்டலாக 316 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்சில் செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் ஆவரேஜ் கொஞ்சம் சுமாராக இருக்குது, 29 இருக்குது. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்பு கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் ரபாடா அவருடைய பாலில் 4 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக பிரசித் கிருஷ்ணாவுடைய பாலில் 2 முறையும், முகமது சிராஜோடைய பாலில் 1 முறையும் அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா தான் இருக்குது, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் திலக் வர்மா
ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. குஜராத் டீமுக்கு 23 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 33 ஆவரேஜும் இருக்குது. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 73 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்டில். மேட்சப்ஸ் நல்லா தான் இருக்குது. குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் ரஷீத் கான் அண்ட் பிரசித் கிருஷ்ணா இந்த ரெண்டு பேர்த்துடைய பாலில் ஈச் 2 டைம்ஸும் முகமது சிராஜுடைய பாலில் ஒரு முறையும் அவுட் ஆயிருக்காரு. இதில் ரஷீத் கானுக்கு எதிராக ஆகட்டும், அதே போல் பிரசித் கிருஷ்ணாவுடைய பால்லையும் ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப சுமாராக இருக்குது. குஜராத் டீமுக்கு எதிராக ப்ளே பண்ணும்போது 4 மேட்ச்சில் வெறும் 45 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி குஜராத் டீமுக்காக தான் ப்ளே பண்ணிருந்தாரு. அந்த டீமோட கேப்டனாக இருந்தார். இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 17 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 420 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் டீசெண்டாக இருக்குது. பவுலிங்கில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு குஜராத் டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 16 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. மேட்சப்ஸில் பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் சுமாராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பிளேயர் மேட்சப்ஸ் பார்த்தோன்னா இவர் ரபாடாவுடைய பால்ல அதிகபட்சமாக 3 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ரஷீத் கானுடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ரஷீத் கானுடைய பால்ல ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்கு. 73 மட்டும்தான் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பிரசித் கிருஷ்ணா அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு ஹார்திக் பாண்டியா. நெக்ஸ்ட் ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் இவர் பார்த்தீங்கன்னாலும் இதுக்கு முன்னாடி குஜராத் டீமுக்காக தான் ப்ளே பண்ணிருந்தாரு. இங்கே ப்ளே பண்ண 7 மேட்சஸ்ல 164 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரஷீத் கான் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா நமன்திர் லாஸ்ட் மேட்ச்ல இவரை ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. இவருடைய ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா குஜராத் டீமுக்கு 4 மேட்சஸ்ல 54 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 37 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல லெக் பிரேக் பவுலரா ரஷீத் கான் வந்து இருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா பிரசித் கிருஷ்ணா அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு நமன்திர். நெக்ஸ்ட் மயங்க் ராவத் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் இவர் பவுல் பண்ணலை. அடுத்ததாக ஷர்துல் தாகூர் பேட்டிங் ஸ்டாட்ஸ் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. பவுலிங்கில் பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு குஜராத் டீமுக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்குது. அடுத்ததாக தீபக் சஹார் இவர் பார்த்தீங்கன்னா குஜராத் டீமுக்கு 6 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஜாஸ்பிரிட் பும்ரா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் இந்த கிரவுண்டில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் இருக்குது. ஒவ்வொரு 11 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு எராவும் நல்லா இருக்குது. இந்த போட்டியில் பார்த்தோம்னா ஜாஸ்பிரிட் பும்ராவுக்கு மேட்சப்ஸ் கம்ப்ளீட்டாக இவருக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஏன்னா குஜராத் டீம் இருக்கக்கூடிய எல்லா பேட்டர்ஸுக்கு எதிராகவும் இவருக்கு மேட்சப்ஸ் நல்லா இருக்குது. கிளென் பிலிப்ஸ் அவரை மட்டும்தான் இவர் அவுட் பண்ணதில்லை. மற்றபடி மற்ற எல்லா பேட்டர்ஸையும் அவுட் பண்ணியிருக்காரு. இதில் அதிகபட்சமாக ஜாஸ் பட்லர் அண்ட் ரஷீத் கான் இந்த 2 பேர்த்த ஈச் 4 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சுப்மன் கில் அண்டு வாஷிங்டன் சுந்தர் இந்த 2 பேர்த்த ஈச் 2 டைம்ஸும், ராகுல் திவாத்தியா, சுதர்ஷன் அண்டு ஷாருக் கான் இந்த 2 பேர்த்த ஈச் 1 டைமும் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த பேட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா பும்ராவுடைய பால்ல ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப சுமாராக இருக்கு. 100க்கு கீழே தான் இருக்கு. இந்த போட்டியில் ஜாஸ்பிரிட் பும்ரா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா சில விஷயங்கள் அவருக்கு சாதகமாக அமையணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மும்பை இந்த போட்டியில் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணும். அதுக்கு அடுத்தபடியாக கேப்டன் ஹர்திக் பாண்டியா இவரை ப்ராப்பராக யூஸ் பண்ணும். டெத் ஓவர்ஸில் அட்லீஸ்ட் 2 ஓவராவது இவர் பவுல் பண்ணும். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா குஜராத் டீம் இருக்கக்கூடிய டாப் 3 பேட்டர்ஸ் அவங்க எந்த அளவுக்கு சீக்கிரமாக அவுட் ஆகிறாங்களோ அந்த அளவுக்கு பும்ராவுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த குஜராத் டீம்னு எடுத்துட்டிங்கன்னா பார்ட்னர்ஷிப் பில்டர்ஸாக அந்த டாப் 3 பேட்டர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. இதுவரை மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் பெரும்பாலான போட்டிகளில் பார்ட்னர்ஷிப் போட்டது கிடையாது. ஸோ அந்த 3 பேரும் அவுட் ஆயிட்டாங்க. அப்படிங்கும் போது இவருக்கான விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னுமே அதிகமாகும். கடைசியாக பார்த்தோம்னா கசன்ஃபர் மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் ஜாஸ் பட்லர் அண்ட் குவிண்டன் டிகாக் 2 பேருமே டிஃபால்ட் பிக்காக இருக்காங்க. இது போக இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம்னா ரயான் ரிக்கில்டன் இருக்காரு. இவருக்கு முகமது சிராஜ் அண்ட் ரஷீத் கான் இந்த 2 பேருக்கு மேட்சப்ஸில் த்ரெட் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணல. இந்த சீசன்லையும் கன்சிஸ்டண்டாக இவர் பர்ஃபார்ம் பண்ணல. முதல் மேட்ச்ல மட்டும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா சுதர்ஷன் அண்ட் சூரியகுமார் யாதவ் 2 பேருக்குமே ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு பிளேயர் சுப்மன் கில் அவருக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பட் மேட்சப்ஸில் நிறைய பேருக்கு எதிராக த்ரெட் இருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதனால தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணல. மேபி இந்த போட்டியில் குஜராத் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க, பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்ம டீமில் இருப்பார். இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா நமன்திர் அண்ட் ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்டு இருக்காங்க. நமன்திர் லாஸ்ட் மேட்ச்சில் ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. வரக்கூடிய மேட்ச்லையும் ப்ரமோட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். மேபி கிராண்ட் லீக்ல நீங்கள் இவரை ட்ரை பண்ணலாம். இதில் பார்த்தோம்னா திலக் வர்மா அவரை வந்து
பெருசா ப்ரமோட் பண்றது கிடையாது. லோவர் ஆர்டர் தான் களமிறங்க வைக்கிறாங்க. டாப் 2 பேர் அதாவது ஓப்பனர்ஸ் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்கிறதால இவரு மறுபடியும் டாப் ஆர்டர்ல ப்ளே பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆல்ரவுண்டர்ஸ்ல ஹர்திக் பாண்டியா, மத்த ஆப்ஷன் பார்க்கும்போது வாஷிங்டன் சுந்தர் அண்ட் கிளென் பிலிப்ஸ் இருக்காங்க. ஆப்போனன்ட் டீம்ல 2 ஓப்பனர்ஸும் பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில வாஷிங்டன் சுந்தர் பவர் பிளே ஓவர்ஸ்லயே பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சீசன்ல கன்சிஸ்டன்ட்டா இவர் வந்து பவுல் பண்ணல. சில மேட்சஸ்ல பவுல் பண்ணாமயே இருந்திருக்காரு. ஸோ இவருடைய ஃபேண்டசி வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு. பேட்டிங்ல பார்த்தீங்கனாலும் சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். சுதர்ஷன் லாங் இன்னிங்ஸ் ஆடினாரு அப்படிங்கும்போது இவரை களம் இறக்க மாட்டாங்க. கிளென் பிலிப்ஸை தான் ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிஸ்க்லாம் இருக்கிறங்காட்டிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணல. பட் கிராண்ட் லீக்ல சில டீம்ஸ்ல வந்து கண்டிப்பாக அவரை ட்ரை பண்ணலாம். சுதர்ஷன் இல்லாத டீம்ல. பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கான் அண்ட் ஜாஸ்பிரிட் பும்ரா இந்த 3 பேருக்கும் பார்த்தோம்னா மேட்சப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பா பும்ரா அண்ட் ரஷீத் கான் இந்த 2 பேர்த்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. பிச் கண்டிஷன் மட்டும் அவங்களுக்கு ஃபேவரபிளா அமைஞ்சது அப்படிங்கும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா ரபாடா, ஷர்துல் தாக்கூர் அண்ட் அசோக் சர்மா இருக்காங்க. ரபாடாவாகட்டும் அசோக் சர்மாவாகட்டும் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க குஜராத் அப்படிங்கும்போது அவங்கள நீங்க பிக் பண்ணலாம். இதுவே ஷர்துல் தாக்கூர் எடுத்துட்டீங்கன்னா நிறைய மேட்சஸ்ல இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்றவரா இருந்திருக்காரு. சில போட்டிகளில் வேரியேஷனை யூஸ் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பிச் கண்டிஷனை பொறுத்து தான் இவர் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு சுதர்ஷன், குவிண்டன் டிகாக், ஜாஸ் பட்லர் அண்ட் ஜாஸ்பிரிட் பும்ரா இருக்காங்க. இதுல சேஃபஸ்ட் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சுதர்ஷன் தான். என்னதான் இந்த சீசன்ல அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்ணனாலும் அதிகமா ரிஸ்க் எடுக்க மாட்டாரு. கிளாஸா வந்து பிளே பண்ணுவாரு. சேஃபஸ்ட் பிக்கா இருக்காரு. இதுவே குவிண்டன் டிகாக் ஆகட்டும், ஜாஸ் பட்லர் ஆகட்டும் கண்டிப்பா பேட்டிங்ல சில பால்ஸ் வந்து ரிஸ்க் எடுப்பாங்க. அந்த சமயத்தில் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இவங்களுடைய ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா குறிப்பா ஜாஸ் பட்லர் சேஸ் பண்ணும்போது தான் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பும்ரா நான் ஆல்ரெடி சொன்னது போல மும்பை டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க. அதுவும் சில கண்டிஷன் இவருக்கு வந்து ஃபேவரபிளா அமைஞ்சது அப்படிங்கும்போது இவரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். இது போக மற்ற ஆப்ஷன் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கை இருக்காரு. குஜராத் டீம் மேக்கரா இதுவரை ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரை நீங்க பிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் பவுலர்ஸ்ல ரஷீத் கான் இருக்காரு. மேட்சப் ஸ்டாட்ஸ் வந்து அவருக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் குஜராத் டீமுடைய கேப்டன் சுப்மன் கில் இருக்காரு. அவருக்கு மேட்சப்ஸ் சுமாரா இருக்கிறங்காட்டிக்கு நம்ம இந்த டாப் 4 லிஸ்ட்ல கொடுக்கல. இருந்தாலும் இந்த போட்டியில குஜராத் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது அவரை நீங்க ஒரு ஆப்ஷனா கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம்.